ஆறாவது கேள்வி பாருங்கள், ஒரு ஜெனரல் கேள்வி, இலகுவான கேள்வி. தலைமை சொட்டன் எண் சமன் 3. தலைமை சொட்டன் எண் சமன் 3 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி விவரிக்கப்படுகின்ற பிரதான சக்தி மட்டத்தில் இணைக்கத்தக்க உப ஓடுகளின் எண்ணிக்கை, உபசக்தி மட்டங்களின் அதாவது உபசக்தி மட்டங்கள் என்ன எண்ணிக்கை என்ன, ஒழுக்குகளின் எண்ணிக்கை என்ன, இலத்திரன்களின் உயர்ந்தபட்ச எண்ணிக்கை என்னன்னு கேட்கிறோம். சொல்ற விளங்குதா? ரைட். எண் சமன் 3 இருந்தா இந்த இதுகளை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். எண் சமன் 3 என்று சொல்லும் போது உபசக்தி மட்டங்களும் 3 தான் வரும். அங்க S இருக்கலாம், P இருக்கலாம், D இருக்கலாம். என்ன SPD. அப்ப 3க்கு 3 தான் வருது. அப்ப அது வந்து எண் சமன் 3 என்றால் உபசக்தி மட்டங்களும் அதே எண்ணை தான் பின்பற்றும். உபசக்தி மட்டமும் அதே எண்ணை தான் பின்பற்றும். அது ஒரு MCQ-வாக தெரிஞ்சு கொள்ளுங்கள். அடுத்தது என்ன தெரியணும் என்றால் ஒழுக்குகள் என்னவாக இருக்கும் என்று. அப்ப ஒழுக்கு எப்படி இருக்கும்? S-க்கு எப்பயுமே பூச்சி ஒழுக்கு மட்டும்தான். P-க்கு 3 ஒழுக்கு இருக்கிறார். என்ன 3 ஒழுக்கு? -1, 0, +1. D-க்கு 5 ஒழுக்கு இருக்கிறார். 5 ஒழுக்கு -2, -1, 0, +1, +2. அப்ப மொத்தம் எத்தனை ஒழுக்கு இருக்க போகிறது? 1, 1, 3, 4, 4, 5, 9. அப்ப இதை கண்டு இலகுவா கணிப்பதென்றால் MCQ-ல தெரிஞ்சு கொள்ளுங்கள். எண் வர்க்கத்தால் தரப்படும். என்னன்னு சொல்றது? இந்த பிரதான சக்தி மட்டம். ஒரு பிரதான சக்தி மட்டத்தில் உள்ள ஒழுக்குகள் எண்ணிக்கை எண் வர்க்கத்தினால் தரப்படும். என்னன்னு சொல்ற? பிரதான சக்தி மட்டம் 3 சொல்றேன். 3 வர்க்கம் 9. 3 வர்க்கம் 9. அடுத்தது மொத்த இலத்திரங்கள் எவ்வளவு கேக்குற? ஒரு ஒழுக்குல 2 இலத்திரம் வைக்க முடியும். நாங்க ஒரு ஒழுக்கா இந்த பூச்சிய சக்தி மட்டத்துல 2 வைப்போம். அப்படி 2. அப்ப ஒவ்வொன்றிலும் 2 படி வைத்தால் மொத்தமாக 18 இலத்திரங்கள் வைக்க முடியும். ஆகவே இலத்திரங்கள் எண்ணிக்கை என்னதான் தரப்படும் என்றால் 2 எண் வர்க்கம். இலத்திரங்கள் எண்ணிக்கை 2 எண் வர்க்கம், ஒழுக்குகள் எண்ணிக்கைக்கு எண் வர்க்கம், உபசக்தி மட்டங்கள் என்று கேட்டால் அதே எண் 3 என்றால் 3. சரியா? இப்ப உதாரணத்துக்கு இப்ப எண் சமன் 4 என்றால் இதே மாதிரி இலகுவா செய்து விடுவோம். எண் சமன் 4 தரப்பட்டிருந்தால் உபசக்தி மட்டம் தானே முதல் கேட்பினோம். உபசக்தி மட்டங்கள் அதே எண். அப்ப 4 பேர். என்னது? SPDF ன்னு 4 பேர். ஒழுக்குக்கு என்ன சொன்னா? எண் வர்க்கம். எண் வர்க்கம் என்றால் 4 வர்க்கம் 16 பேர். இலத்திரங்கள் எண்ணிக்கை வந்து 2 எண் வர்க்கம். 2 எண் வர்க்கம் என்றால் 16, 2, 32. இப்படி செல்லும். இதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். சரி, இப்பொழுது 7வது கேள்விக்கு செல்வோம். ஏழாவது கேள்விக்கு செல்ல இருக்கிறேன். என்ன சொல்றாங்க என்றால் பிரதான சக்தி மட்டங்கள், ஒழுக்குகளில் இலத்திரங்கள் ஒழுங்கமைப்பு தொடர்பாக பின்வரும் கூற்றுகளுள் எது பிழையானது என்றது கேள்வி. இந்த மாதிரியான கேள்விகள் வரும்போது தயவு செய்து அண்டர்லைன் பண்ணுங்க. பிழையானது எதென்று கேட்கிறார்கள் என்றால் அவர் அண்டர்லைன் பண்ணுவீங்களா? நல்லது. எங்களுக்கு தனித்த எழுத்துல தான் மெருகிறது. அப்படி இருந்து மாணவர்கள் பிழை எடுக்கிறார்கள். மற்றதை நோமல் இடத்துல போட்டு ஏன் தடிப்புல போடுகிறார்கள் என்றால் பிழையானதை தெரிவு செய்ய வேண்டியதுக்காக தான் தடிப்புல போடினான், போல்ட் லெட்டர்ஸ்ல போடினான். அப்படி இருந்தும் அதை கவனிக்காமல் சரியானதை கூறிவிடுகிறீர்கள். ஆகவே நீங்கள் உங்களோட சேஃப்டிக்காக மீண்டும் ஒருக்க அண்டர்லைன் பண்ணி விடுவது நல்லது. பிழையானது தவறானது என்று வந்தால் தயவு செய்து அண்டர்லைன் பண்ணி வையுங்கள். ரைட். அப்படி இருக்கும் பொழுது அதுல பாருங்கள், முதலாவது சொல்லுகிற சம சக்தியை உடைய ஒழுக்குகள் இருக்கும் பொழுது அவை முதலில் தனியாக ஒரு ஒழுக்குக்கு ஒரு இலத்திரன் வீதம் இலத்திரன்கள் கரங்கள் சமாந்திரமாக இருக்குமா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது சரி. அதாவது பாருங்கள், சம சக்தியை உடைய ஒழுக்குகள் இருக்கும் பொழுது முதலில் தனியாக ஒரு ஒழுக்குக்கு ஒரு இலத்திரன் வீதம், ஒரு ஒழுக்கு ஒரு இலத்திரன், மற்றொழுக்கு மற்றொரு, அப்படி ஒரு இலக்குக்கு ஒரு இலத்திரன் வீதம் இலத்திரன்களின் கலங்கள் சமாந்திரமாக இருக்கும். சரி, இப்ப இப்படி பாருங்களேன். இப்ப பி என்று நீங்க வச்சுக்கொண்டீங்கன்னா சய 1 0 +1 இருக்கிறது.
இதுதான் அவற்ற இதெல்லாம் கிட்டத்தட்ட சமசக்தியுடைய ஒழுக்குகள். சமசக்தியுடைய ஒழுக்குகளாக இருந்தால் முதலில் இலத்திரன் இங்க நிரம்பும், பேந்து சைவல நிரம்பும். அதான் சொல்றாரு, ஒரு ஒழுக்குக்கு ஒரு இலத்திரன் வீதம் சமாந்திரமாக கரங்கள் அடையும். இவருக்கு இவர் சமாந்திரம், பேந்து இங்க நிரம்பும். இவர் நிரம்பின பிறகுதான் இனி எதிர்கரங்கள் அடையும். சரி, அவர் நிரம்பின பிறகுதான் எதிர்கரங்கள் அடையும். ஆகவே முதலாவது சரி. இரண்டாவது கூட்டி சொல்லுகிறார், ஒரு அணுவில் எந்த இரு இலத்திரன்களுக்கும் ஒரே 4 சக்தி சொட்டங்கள் இருக்காது. மிகச்சரி. 2 இலத்திரன்களுக்கு 4 சக்தி சொட்டங்களும் ஒருபோதும் சமனாக வருவதில்லை. ஏனென்று பாத்தீங்களா இருந்தால், இப்ப 3s2 உள்ள ஒரு இலத்திரன் எடுப்பனா இருந்தால் விளங்குதா? 3s2 உள்ள இலத்திரன் எடுப்பனா n சமன் 2 பேருக்குமே 3 தான். 2 இலத்திரனுக்குமே n சமன் 3 தான். L உபசக்தி மட்டம் 2 பேருக்குமே சைவர் தான். அடுத்து ml 2 பேருக்குமே 0 தான். ஆனால் ms ஆவது மாறிவிடும். கவனிச்சுக்கொள்ளுங்கள், ms ஆவது மாறிவிடும். அப்ப ms வந்து ஒரு இலத்திரனுக்கு பிளஸ் half ஆ இருந்தால் மற்ற இலத்திரனுக்கு மைனஸ் ஆக இருக்கும். அப்ப பிளஸ் ஓ மைனஸ் half ஆக தான் இருக்க முடியும். ஒரு இலத்திரனுக்கு பிளஸ், மற்ற இலத்திரனுக்கு மைனஸ். ஆகவே ஒரு அணுவில் 2 இலத்திரன்கள் தமது 4 சக்தி சொட்டங்களையும் சமனாக கொண்டிருக்க மாட்டாது. கடைசி ஆவது மாறும். கடைசி சொல்றது என்ன? அந்த இதாவது ms ஆவது மாறும். கரங்கள் சக்தி சொட்டங்களாவது மாறிவிடும். அப்ப அது சரி. அடுத்தது, அணுவில் சக்தியை இழிவளவாக்கத்தக்கதாகவே இலத்திரங்கள் ஒழுக்குகளில் இருக்கின்றன. அது சரியான ஒரு, அதாவது ஒரு அணுவின் சக்தியை வந்து எவ்வளவு குறைக்கத்தக்கமாய்த்தான் இலத்திரங்கள் என்ன செய்யும் என்றால் நிரம்பிக் கொண்டிருக்கு. அதனாலதான் நாங்க அவுவாவின் விதி கட்டியெழுப்பல் கோட்பாடு இருக்கிறது. 1s2 நிரம்பி, பேருந்து 2s2 நிரம்பி, பிறகு 2p6 இப்படி நிரம்பி போகும். 3s2 இப்படி நிரம்பும். 1s2 நிரம்பினா பிறகு அப்பண்டு போய் 5 3s2 நிரம்பா அப்படி நிரம்பியலா என்ற இதற்கு உயர் சக்திகள். பொதுவாக ஒரு இலத்திரங்கள் நிரம்பும் போது சக்தி இழிவாக இருக்கத்தக்கனமாய்த்தான் நிரம்பிக் கொண்டு செல்லும். அதுதான் கட்டியெழுப்பல் கோட்பாடு என்று சொல்லுகிறோம். அதான் s நிரம்பி, 2s நிரம்பி, 2p6 நிரம்பி, 3s அப்படி வந்து கொண்டது. ஆகவே 1s இருந்து டப்பண்டு 5 3s க்கு போயிடலாம். இழிவளவாக்கத்தக்கமாய்த்தான் இலத்திரங்கள் நிரம்பும். அதுவும் சரி. அடுத்தது நாலாவது, தலைமை சொட்டன் எண்ணினால் விவரிக்கப்படும் பிரதான சக்தி மட்டத்தில் உள்ள இலத்திரங்களின் உயர்ந்தபட்ச எண்ணிக்கை 2 எண் வர்க்கத்துக்கு சமம். இதுதானே முதற்கெழுத செய்தார். இதை பாவிச்சு தான் முதற்கெழுத செய்தார். மொத்த இலத்திரங்கள் எண்ணிக்கை 2 எண் வர்க்கம். சரி, மொத்த இலத்திரங்கள் எண்ணிக்கை 2 எண் வர்க்கத்தால் தரப்படும். தலைமை சொட்டன் என்ன இருந்தால் அதுவும் சரி. நாலாவதும் சரி. அப்ப விட 5 தான் பிழையானது. ஏன்னா முதல் நாளும் சரியானா விட 5 தான். 5மே பிழையா விட ஓப்பனா தான் பெறுவோம். ஆகவே வந்து விட இப்ப 5 இருக்க போகுது. ஆகவே 5வது காரணங்கள் என்ன? தலைமை சக்தி மட்டங்களில் முறையே முழுமையாக நிரப்பப்படுவதனால் ஒரு அணுவின் சக்தி இழிவளவாக்கப்படுகிறது. பார்க்கவே விளங்குது. ஒரு தலைமை சக்தி மட்டத்துல இலத்திரன் முழுமையா இருந்துட்டா அவற்ற சக்தி கூடவாக இருக்கும். அவற்ற சக்தி உயர்வளவாக்கப்படும். அது தெரியணும். அதாவது வந்து முழுக்க உதாரணத்துக்கு 1s2 2s2 2p6 என்று முழுக்கவும் இருந்தா இவற்ற சக்தி என்பது மிக உயரும். 1s2 2s2 2p5 என்று இருக்கிறத விட 1s2 2s2 2p6 என்று இருக்கிறவருக்கு சக்தி கூட. இவருக்கான சக்தி கூட. ஏன்னா இங்க p-ல மூல இலத்திரனும் இருக்கு. அப்படி இலத்திரங்கள் முழுக்க இருக்க அவருக்கான சக்தி என்ன செய்ய கூடிய இருக்கும். ஆகவே இவர் இழிவளவாக்கப்படுகிறது விட உயர்வாக இருக்கும். விட 8வது கேள்வி, ஸ்ட்ரோன்சியம் கார்பனின் 8வது கேள்வி. 8வது கேள்வியை கண்டவுடன் செய்யாததுக்கு காரணம் என்னென்றால் நான் சொல்லுகிறேன், கேள்வி ஈஸி, ஆனா ஒரு மெனப்பயம். அது வந்து ஒரு பேசிக் கேள்வியை கண்டவுடனே எப்படி செய்யறது, என்ன மாதிரி கஷ்டம் என்ற ஒரு மெனப்பயம் ஒன்றை தோற்றுவிக்கும். அதனாலதான் நிறைய பேர் செய்யாமல் இருக்கிறார்கள். அதை முதல் நீக்கி விடுங்க. பேசிக் கேள்விகளும் ஈஸி தான், ஒரு கஷ்டமும் இல்லை. மோல் பின்னம் செறிவு, மூல் சதவீதம் ppm செறிவிலகான்கள் அப்படி மாறி மாறி இந்த படிச்சதையே மாறி மாறி கேட்பார்கள். ஆனா என்ன தெரியணும்னா அதை சரியான அடிப்படையில் ஆராய தெரியும். சரி, அப்ப பாருங்க 8வது கேள்வி,
ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட்டையும் பேரியம் கார்பனேட்டையும் மாத்திரம் கொண்ட ஒரு மாதிரியின் சைவ தசம் 8 கிராமா மட்டும்தான் இருக்காம இவ்வளவு கிராமா தசம் 8 கிராம். சரி, அம்மாதிரியை மிகையான அமிலத்தில் கரைக்கும் பொழுது நியம வெப்பநிலையிலும் அமுக்கத்திலும் விடுவிக்கப்படும் CO2 வாயுவின் கனளவு தரப்பட்டிருக்கிறது தசம் 112 டெசிமீட்டர் கனம். SrCO3 இன் திணிவு சதவீதம் என்ன? இப்படி ரெண்டு கேள்வி, ரெண்டு கூறுகள் ஒரே கலவையில் இருக்கும் போது நீங்க முதல் என்ன செய்யணும்டா, சமன்பாடு எழுதி ஒரு ஆளை எக்ஸ் மூலண்டு வையுங்கள், மற்றதை y மூலண்டு வையுங்கள். எவ்வளவு மூல் இருக்குன்னு தெரியாதானே? அப்ப ஒரு ஆள் எக்ஸ் மூல் இருக்கண்டு வைப்பான், மற்றவர் y மூல் இருக்கண்டு வைப்பான். ரைட். அப்ப பாருங்க, SrCO3 இருக்கிறது, மற்றது BaCO3 இருக்கிறது. ரெண்டு பேர் இருக்கிறார் இந்த இடத்துல. அப்படி இருக்கும்போது யாரை சேர்க்கிறீர்கள்? இங்க ஐதான அமிலத்தில் கரைக்கிறீர்கள். நம்ம HCl வைப்போம். அப்ப HCl ல கரைக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு SrCl2வும் CO2 வாயுவும் வரும். இங்க BaCl2வும் CO2 வாயுவும் வரும். சரியா? ரைட். அடுத்தது நீங்க சமப்படுத்துங்கள். சமப்படுத்தும் போது 2HCl 2HCl போட வேண்டும். அப்படியே தான் உங்களுக்கு சமப்படும். சரி, இப்ப பாத்தீங்களாக இருந்தால் இங்க நீரும் வருமா? H2O ரைட். அப்ப என்ன நடக்குது என்றால் ஐதான அமிலத்தில் கரைக்கும் போது நியம வெப்பநிலையிலும் அமுக்கத்திலும் விடுவிக்கப்படுகின்ற CO2 வாயுவின் கனளவு தந்திருக்கணும் 0.112 டெசிமீட்டர் கனம் என்று. ரைட், இது சரி. இப்ப இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் என்ன சொல்றேன்னா இவர் தெரியாது இவரும் தெரியாது எவ்வளவு இருப்பாரு. அப்ப இவரை நான் x3 இருக்கன்னு வைக்கிறேன், இவரை y3 இருக்கன்னு வைப்பான். சரியா? ஒரு ஆள் தெரியாதா அப்படி வைக்கலாம் நீங்க. அப்ப ஒரு ஆள் x இருக்குது, மற்றவர் y இருக்கன்னு வையுங்கள். அதுல இவர் x இருந்தா இவர் ஒன்றா CO2 ஒன்று தான். அப்ப CO2 x வந்திருக்கும். இவர் ஒன்றா CO2 ஒன்று. பீசமான பாருங்கள், இவர் ஒன்றா CO2 ஒன்று தான் இருக்கு. ஆகவே வந்து இவர் x இருந்தா CO2 x தான், இவர் y இருந்தா CO2 y தான். அத முதல் போட்டு வச்சிருங்கள். சரியா? ரைட். அத முதல் போட்டு வச்ச பிறகு என்ன செய்யலாம் என்றால் மிகையானது கிடைக்கும் போது எவ்வளவு CO2 வந்திருக்கு. சரி, CO2 வந்த மொத்த மூல எவ்வளவு? x plus y. பாருங்க, CO2 இவர் x இருக்கா, இவர் y இருக்கா, நம்ம மொத்தம் x plus y. அவற்றை மூல கணிக்க போறோம். இப்ப உங்களுக்கு கனளவு எவ்வளவு தந்திருக்கணும்? 0.112 டெசிமீட்டர் கனம். இதை நீங்க என்ன தர விதிக்கணும்னா, நியம வெப்பநிலை அமுக்கத்துல STP ல ஒரு வாயு இடம் கொண்ட கனளவால விரிப்பீங்கள். STP ல வாயு இடம் கொண்ட கனளா வந்து உங்களுக்கு தெரிய வேண்டும். இங்க தெரியல, அது தெரிஞ்சிருக்க வேண்டும். நியம வெப்பநிலை அமுக்கத்துல ஒரு வாயு வந்து இவ்வளவு கனளவை இடம் கொள்ளும் 22.4 டெசிமீட்டர் கனம் மூல் -1. அதாவது ஒரு மூலுக்கு இவ்வளவு. ஒரு மூலாக இருந்தால் இவ்வளவு கனளவை அடைக்கிறது. ஆகவே இவ்வளவு டெசிமீட்டர் கனம் வருமாக இருந்தால் எவ்வளவு மூளை அடைக்கும் என்பதை கண்டுபிடித்து வைக்க வேண்டும். சரியா? அப்ப x plus y வந்து இப்ப இதுல வரப்போகுது. இன்னும் ஒன்று தெரிஞ்சு கொள்ளுங்க. அடுத்தது இப்ப ரெண்டு தெரியாத கணியம் இப்ப எங்களுக்கு இருக்கீங்க. ஏனென்றா நீங்க ரெண்டு தெரியாத கணியம் இருக்கின்றால் பாருங்கள், x இருக்கிறது y இருக்கிறது. ரெண்டு தெரியாத கணியம் இருந்தா எத்தனை சமன்பாடு வேணும்? 2 சமன்பாடு வேணும். குறைஞ்சது 2 சமன்பாடு வேணும். அப்ப என்ன செய்யணும் என்றால் ஒரு சமன்பாடு இப்படி எடுத்தாச்சு. x plus y வந்து அந்த தசம் 122 22.4 டெசிமீட்டர் கனம் மூல் மைனஸ் 1 பிரிச்சா ஒரு மூல் வரும். அதை கண்டுவையுங்கள். அடுத்தது வந்து இது ஒரு வழி. ரெண்டாவது சமன்பாடு எப்படி இருக்க போறோம்னா, இவற்றை மொத்த திணிவு தந்திருக்கிறோம். அந்த கலவையின் மொத்த திணிவு எவ்வளவு தந்திருக்கிறோம் என்றால் தசம் 8 கிராம். அவர் மொத்த திணிவு எப்படி வரும்? மொத்த திணிவு எப்படி வரும் என்றால் இவற்ற மூல இவற்ற சார் மூல திணிவால வெளிக்கிறீங்கடா இவற்ற திணிவு வரும். இவற்ற மூல இவற்ற சார் மூல திணிவால வெளிக்கிறீங்கடா இவற்ற திணிவு. சரியா? இவரின் மூல இவருக்குரிய சார் மூல திணிவால வெளிக்கிறீங்கடா இவற்ற மூல இவற்ற திணிவு வரும். இவரின் மூல இவற்ற சார் மூல திணிவால வெளிக்கிறீங்கடா இவற்ற திணிவு வரும். அப்ப ரெண்டையும் கூட்டுறது தான் சமனா இருக்கும். தசம் 8க்கு சமனா இருக்கும். ஆகவே வந்து அது எப்படி எழுதலாம்? இப்ப ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட் வந்து உங்களுக்கு தெரியும், அந்த ஸ்ட்ரோன்சியம் 88 கார்பனேட் வந்து 62 வரும். ஆகவே வந்து 148. அப்ப 148x
சரியா 148x பிளஸ் வேரியபிள் கார்பன் உங்களுக்கு தந்திருப்பீங்க 137 அதோட அது வரும் மொத்தம் 197 வேரியபிள் கார்பன் 197y is equal to தசமம் இது இரண்டாவது சமன்பாடு முதலாவது சமன்பாடு இது மற்றது இரண்டாவது சமன்பாடு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா ரைட் அப்ப இத ஞாபகம் வச்சுக்கொண்டால் இத சுருக்க வேண்டும் நீங்க சுருக்கி பாருங்கள் ஏன்னா சுருக்கல் வந்து நீங்க சுருக்கி பழகினால் தான் ஃபைனல்ல செய்ய முடியும் நாங்க சுருக்கி விட அப்படியே பார்த்து எழுதும் போது எந்த பிரயோஜனமும் இல்லை நான் எப்படி செய்யணும் என்றதை சொல்லி இருக்கிறேன் நீங்கள் தான் சுருக்கி வைக்க வேண்டும் சுருக்கி விட எடுக்கணும் அப்பதான் உங்களுக்கு அது தெளிவா விளங்கும் ஆகவே வந்து இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த எக்ஸ் இவ்வளவு வந்துட்டு சாசமெண்ட் இதையும் சுருக்கி போட்டுருங்க இதுல இதை சுருக்கினா என்ன வேலை கஷ்டமா இதை சுருக்கி கஷ்டமா இருக்கிறார்கள் இப்படி போடுங்க 112 இதில் 10 முன்னாடி போடலாம் இதை அதே மாதிரி மற்றது ரெண்டு போடலாம் 224 10 ஒன்று போடுவீங்க சரியா சுருக்க கஷ்டமானாலும் இப்படி எழுதி சுருக்குங்க சில வேளையெல்லாம் மனசால சுருக்கி பிள்ளை எடுக்கிறார்கள் நிறைய பேர் அப்படி பிள்ளை எடுக்கிறார்கள் அதான் திருப்பி சொல்றேன் இப்படி போட்டாலே அட்லீஸ்ட் சொல்றேன் இதை சுருக்கினா உங்களுக்கு தெரியும் தசம் 5 சரியா ஒண்ணுங்க 2 பேருக்கு இப்ப தசம் 5 இது மேல போனா 10 ஆகவே இது வந்து 5 தர 10 3 ஆகவே இவ்வளவு வந்து உங்களுக்கு எவ்வளவு வருதுன்னா 5 தர 10 3 3 வரும் சரியா ரைட் சரி 5 தர 10 3 இப்ப இதுல x y தெரியும் அப்ப இவரை நம்ம x y சார்பா எழுதலாம் இவரை x y சார்பா நீங்க எழுதுவீங்க என்றால் பாருங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல 148 பொதுவா ரெண்டு பேருக்குமே இருக்கு அப்ப 148 காமன் எடுத்தீங்கன்னா x y ன்னு போடலாம் ஏன்னா 148x அதோட 148y வந்துச்சு அப்ப மிச்சமா இன்னும் எத்தனை y இருக்கும் அந்த 197 இருந்து கழிச்சீங்கன்னா சரி 197 இருந்து 148 கழிச்சா சரி சரியா 197 இருந்து 148 கழிங்க 17 8 போனா 9 8 4 போனா 4 ஆகவே 49 y இது சமன் தசம் 8 சரியா இப்போ நீங்க என்ன செய்யலாம்டா இந்த x y ஈக்குவலா இத போடலாம்ல 5 தர 10 செய்ய முன்ன போடுவீங்க போட்டு அத கொண்டு போய் கழியுங்க இவ்வளத்தை 148 ஆல பெருக்கி சொல்றவங்கடா x y அதுதான் இப்ப 5 தர 10 செய்ய முன்ன எடுத்துக்கறோம் அதை இதுல போட்டு பிரதியிடுங்க பிரதியிட்டா 148 ஆல பெருக்கிட்டு அவ்வளத்தை கொண்டு போய் தசம் எடுத்து கழியுங்க அது என்னதுக்கு சமனா இருக்கும் 49 y க்கு சமனா இருக்கும் ஆகவே y சமன் உங்களுக்கு ஏதோ கணிப்பீங்க பெருமானம் அதை வந்து நீங்களே போட்டு கொடுங்க a ன்னு வைக்கிறேன் அதன் கீழ் உங்களுக்கு 49 வரும் அது என்னது y ஆனா கேட்ட கேள்வி கவனிங்க ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட்டுக்கான திணிவு சதவீதம் தான் கேட்கினா ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட்டுக்கான திணிவு சதவீதம் வேணும்னா அவற்றை திணிவு வேணும் y and அதை கவனிங்க சரி ஆகவே வந்து அவற்ற திணிவு தான் உங்களுக்கு தேவை அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளணும் இதுல இருந்து எனக்கு y தான் வரும் அப்ப y என்ற இவற்ற மூல் அப்ப அத y நீங்க 197 ஆல பெருக்கினீங்கன்னா இவற்ற திணிவு வரும் அத என்னது கழிக்கணும் தசம் 8 ல கழிப்பீங்க அப்ப தசம் 8 மைனஸ் y ஐ கண்டுட்டீங்க சரியா இப்போ என்ன பண்ணனும் தசம் 8 மைனஸ் 197 y அதன் கீழ் மொத்த திணிவு தசம் 8 இவ தசம் 8 மொத்த திணிவு சரியா அவருக்கு மேல தசம் 8 இத கழிக்கணும் இவட்ட திணிவை கழிச்சு விடுவோம் இப்ப 197 y தான் நீங்க கண்டுட்டா தரணும் ரெண்டு போட்டு விடுங்களா கொஞ்சம் சுருக்கல் கஷ்டம் தான் வீட்டை செய்து பழகுங்க 70% வரணும் ஆனால் நீங்க தான் சுருக்கி பார்க்க வேண்டும் ரைட் நான் அடுத்த கழிக்கு போறேன் இப்ப 2011 செய்து கொண்டிருக்கிறோம் 8வது கேள்வி முடிஞ்சது இப்ப 9வது கேள்விக்கு போறோம் 2011 க்கு பேரியம் 2+ க்கு H2SO4 போட்டா என்ன நடக்கும் கேக்குறேன் பேரியம் சல்ஃபேட் படி வாங்க பேரியம் 2+ க்கு
H2SO4 நீங்க போடுவீங்களா இருந்தா இங்க பேரியம் 2+ இங்க சல்ஃபேட் மேல இருக்குது. அப்ப பேரியம் சல்ஃபேட் வீழ்படிவா. பேரியம் சல்ஃபேட் உங்களுக்கு தெரியும். அவரோட வீழ்படி. HNO3 அல்லது HCl கரையா. HCl அல்லது HNO3 ல கரையாத வீழ்படி. பேரியம் சல்ஃபேட் வீழ்படிவா. அவ்வளவுதான். That's all. சரி. இப்ப இத பாருங்க அடுத்தது இல்ல கேஸ் வராது வேரியன்ட் 2+ H2SO4 சேர்க்கறதால கேஸ் வர முடியாது எதுவும் வராது சரி இப்ப பாருங்க 9 சரி சாரி 8 சரி 9க்கு போறோம் 9வது கேள்விக்கு நாங்க போறோம் 2011ஆம் ஆண்டுலயா 2011 9வது கேள்வி இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆவர்த்தன அட்டவணையில் 3D தொகுதி மூலகங்கள் பற்றிய கூற்றுக்களில் எது உண்மையானது என்பது கேள்வி எது உண்மையாக இருக்கும் முதலாவது பாருங்க ஸ்கண்டியம் டைட்டேனியம் வனேடியம் குரோமியம் Mn எனும் மூலகங்கள் ஒவ்வொன்றினதும் மிகுந்த உயர்ந்த ஒட்சியேற்ற நிலை அம்மூலகம் இருக்கும் கூட்டத்தின் எண்ணுக்கு சமனானது மிக உயர்வான ஒட்சியேற்ற எண் வந்து கூட்டத்தின் எண்ணுக்கு சமனானது சரி என்ன உங்களுக்கு தெரியும் ஸ்கண்டியம் வந்து உங்களுக்கு மூன்றாம் கூட்டம் இந்த அராபியம்ல மூன்றாவது கூட்டம் ஸ்கண்டியம் சரி என்ன உங்களுக்கு தெரியும் சோடியம் அது முதலாம் கூட்டத்துக்குரியது சோடியத்தை தவிர நான் கால்சியம் தவிர சாரி பொட்டாசியம் தவிர பொட்டாசியம் முதலாம் கூட்டத்துக்குரியது இரண்டாம் கூட்டத்துக்குரியது யாரு கால்சியம் மூன்று ஸ்கண்டியம் இப்படி வேணுமா மூன்று ஸ்கண்டியம் 4 டைட்டேனியம் 5 வனேடியம் 6 குரோமியம் 7 வந்து Mn இப்படியே போய் 13ல வந்து உங்களுக்கு இப்படியே சேர்ந்து அப்படியே 12 மட்டும் உங்களுக்கு டி பிளாக் வரும் சரியா 12 மட்டும் டி பிளாக் வரும் ஆவர்த்தனத்துல பாப்பீங்க அதனால 13ல வந்து உங்களுக்கு பி பிளாக் போறாங்க சரியா 13ல வந்து பி பிளாக் போறாங்க 13ல பி பிளாக் போறாங்க 12 மட்டும் டி பிளாக் மூலங்கள் வந்து ஒன்று ரைட் இப்போ என்ன சொல்றாருன்னா உயர்ந்த ஒட்சியேற்ற எண் வந்து ஒவ்வொரு கூட்டத்தின் எண்ணுக்கும் சமனாக இருக்கும் கூட்டத்தில் எண்ணுக்கும் அந்த உயர்ந்த ஒட்சியேற்ற சமம் சரி ஸ்கண்டியத்துக்கு 3+ தான் உயர்வு டைட்டேனியத்துக்கு 4+ தான் உயர்வு வனேடியத்துக்கு 5+ தான் உயர்வு குரோமியத்துக்கு 6+ தான் உயர்வு Mnக்கு +7 தான் உயர்வு கூட்டத்தின் எண்ணுக்கு சமன் சரி முதலாவது சரி கூட்டத்தின் எண்ணுக்கு அவை சமனாக இருக்கும் சரியா ரைட் அடுத்தது இரும்பு கோபால் நிக்கல் செப்பு சட்டன் எனும் மூலகங்கள் ஒவ்வொன்றினதும் மிக உயர்ந்த ஒட்சியேற்ற எண் அம்மூலகம் இருக்கும் கூட்டத்தின் எண்ணிலும் குறையும் அதுவும் சரி ஏனென்றா கவனிங்க இப்ப Mn வந்து 7ல இருக்குது அப்ப 8 கூட்டத்துல நான் இருப்பேன் 8 கூட்டத்துல உங்களுக்கு இரும்பு கடத்த மூலம் இருக்கும் கோபால் 9ல வந்து நிக்கல் 10ல ஸ்கண்டியம் டைட்டேனியம் வனேடியம் குரோமியம் Mn சாரி Mn கடத்து Fe 8ல Fe 9ல கோபால் 10ல நிக்கல் 11ல செப்பு 12ல சட்டன் இப்படி சரியா அப்ப Fe கோபால் நிக்கல் செப்பு சட்டன் ரெண்டு பேரும் அப்ப அப்படி வரும்போது இப்ப இரும்புக்கு மேக்ஸிமம் உயர்ந்த உறுதியான ஒட்சியேற்றம் +3 தான் கோபால்ட்டுக்கு +3 உயர்ந்த உறுதியான ஒட்சியேற்றமா இருக்கும் நிக்கலுக்கு +2 தான் உயர்ந்த உறுதியானது செப்பு 2+2 அப்ப இப்படி இருக்கும்போது இவை பாருங்க கூட்டத்தை விட குறைவாக வருது சரியா கூட்டத்தை விட குறைவாக வருகிறது ஆகவே வந்து அதுவும் சரி ரைட்டா சரி அடுத்தது பாருங்கள் மூலகங்களின் எல்லா கட்டையங்களிலும் 4s ஒழுக்குகள் வெற்றிடமாக இருக்கும் அதே வேளை எல்லா வலுவளவு இலத்திரங்களும் 3D ஒழுக்குகளை இடம் கொள்ளுகின்றன எல்லாம் அப்படி சொல்ல இயலாது அது பிழை இங்க இந்த இடத்துல 2 விட கொடுக்கப்பட்டதை எங்களுக்கு சொல்லுகிறேன் மூலகங்களின் எல்லா கட்டையங்களிலும் என்ன சொல்றாங்க பாருங்க மூலகங்களின் எல்லா கட்டையங்களிலும் 4s ஒழுக்குகள் வெற்றிடமாக இருக்கும் அதே வேளை எல்லா கட்டையிலையும் 4s ஒழுக்கு வெற்றிடமாக இருக்குமா அதே வேளை
எல்லா வலுவளவு இலத்திரன்களும் 3D ஒடுக்குகளில் இடம் கொள்ளுகின்றன. இல்ல வலுவளவு இலத்திரன் என்று சொல்றது வலுவளவு இலத்திரன் இறுதி ஓட்டு இலத்திரன் 4s இலத்திரனும் இருக்கலாம். அப்ப என்னென்றால் இங்க மூலகங்கள்ல எல்லா கட்டைகளிலும் 4s ஒடுக்குகள் வெற்றிடமாக இருக்குகின்ற அதே வேளை வலுவளவு 3D ஒடுக்கு வலுவளவு இலத்திரங்கள் 3D ஒடுக்கில் இடம் கொள்ளுகின்றன என்பது விடை. வலுவளவு இலத்திரன் சொல்றது இறுதி சத்து மட்டத்துக்கான இலத்திரங்கள் தான் இருக்கு. ஆகவே அது முக்கியம். சரிதானே? ரைட். அப்ப அது 4ல தான் இருக்கலாம். ஆகவே வலுவளவு இலத்திரங்கள் 3D ல இருக்கிறது பிழை. அடுத்தது பாருங்கள், அதேகளில் அடுத்தது மூலகங்கள் அவற்றின் அதி உயர் ஒட்சியேற்ற நிலைகளில் உள்ள MnO- Cr2O7 Cr2 போன்ற அயன்கள் சிறந்த தாழ்த்தும் கருவிகளாக இருக்கும். அதே வேளை நிக்கல் 2+ Zn 2+ அயன்கள் சிறந்த ஒட்சியேற்றும் கருவிகள். அதுவும் பிழை. அதுவும் பிழைதான். ஏன் அதுவும் பிழை என்று சொல்றேன்னா பாருங்கள், MnO- Cr2O7 Cr2 சிறந்த என்னென்ன வரும் அவை ஒட்சியேற்றும் கருவிகள். ஏன் அவை சிறந்த ஒட்சியேற்றும் கருவிகள்னா கவனிங்க, MnO- உங்களுக்கு 7ல நிக்குது, இவர் தாழ்த்தப்பட்டு Mn2+ போகலாம். தான் தாழ்த்தப்படுது. அப்ப இன்னொரு ஒட்சியேற்றும் இல்ல. அப்ப இவரை சொல்றது ஒட்சியேற்றும் கருவி. ஒட்சியேற்றும் கருவி அதாவது என்ன அர்த்தம்னா, அது 7ல இருந்து 2க்கு தான் தாழ்த்தப்பட்டு இப்ப இரும்பு 2+ இரும்பு 3+ ஒட்சியேற்றலாம். சரியா? தான் தாழ்த்தப்பட்டு வேறொரு கூட ஒட்சியேற்றுது. 2+ 3+ ஒட்சியேற்றுது. அப்ப 3+ ஆக ஒட்சியேற்றும் போது அவைக்கு பேர் ஒட்சியேற்றும் கருவி. அதே போலதான் மெத்தட். இப்ப Cr2 Cr3+ போகலாம். 6ல இருந்து 3க்கு போகும். Cr2O7 2- Cr3+ தான் போகும். 6ல இருந்து 3க்கு போகும். அப்ப தாங்கள் தாழ்த்தப்பட்டு இன்னும் ஒரு ஆள் ஒட்சியேற்று. அப்ப இவையே சொல்றது நாங்க எல்லாத்தையும் ஒட்சியேற்றும் கருவிகள். சரியா? ஒட்சியேற்றும் கருவிகள் ரெண்டு பேர். ஆகவே இதுல பாத்தீங்களா இருந்தால் MnO- Cr2O7 2- குரோமேட் போன்ற அயன்கள் தாழ்த்தும் கருவிகள் என்றதும் பிழலாம். 3ம் பிழலாம், 4வது விடையும் பிழலாம். சரியா? 3வது விடையும் பிழலாம், 4வது விடையும் பிழையாத்தான் இருக்கிறது. ஏன்னா அவை தாழ்த்தும் கருவி இல்லை, அவை ஒட்சியேற்றும் கருவி. அதே மாதிரி நிக்கல் 2+ Zn 2+ போன்ற அயன்கள் ஒட்சியேற்றும் கருவிகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நிக்கல் 2+ உங்களுக்கு நிக்கலா வரலாம். Zn 2+ என்ன வர முடியும்? Zn ஆக வர முடியும். அப்ப இவை தான் தாழ்த்தப்படும் போது இன்னும் ஒட்சியேற்றும் கருவியா இருக்கலாம். அது சரியா இருக்கு ஒரு பாட். ஏன்னா இவை தான் தாழ்த்தப்படுது, மற்றது ஒட்சியேற்றலாம். இவை ஒட்சியேற்றும் கருவியா இருக்க வாய்ப்பு இருக்குதான் என்றாலும் பெரும்பாலான தாக்கங்கள் இவைங்களுக்கு தேவை கிடையாது. இந்த கூற்று சரியா இருந்தாலும் அது பிழையா இருக்கு. ஒரு பகுதி பிழை இருந்தாலும் ஒட்டுமொத்தமான கூற்றும் பிழைதான். சரியா? ஒட்டுமொத்தமான கூற்றும் பிழைதான். ஆகவே அதுவும் பிழை. அடுத்தது 5 பாருங்கள், 3D தொகுதி மூலகங்களுக்குள் சட்டனுக்கு உருகுநிலை குறைவு. முதலாவதுலேயே சொன்னனால முதலாவது வேளையிலேயே சட்டனுக்கு தான் உருகுநிலை குறைவு. செப்பு சட்டனுக்கு தானே +2, செப்புக்கும் +2 அது சரி, சட்டனுக்கும் +2 என்றது சரி. நிக்கலுக்கும் மிக உறுதியான +2 தான். 3 இருக்கலாம், ஆனா உறுதியானது +2 தான். நிக்கலுக்கும் செப்புக்கும் சட்டனுக்கும் +2 தான். அதே மாதிரி Mnக்கு 2+ இருக்கு, 3+ இருக்கும். சரியா? ஆனா நீர்க்கரைசல்ல உறுதியானது 2+ தான். ஆனா Mnக்கு 2+ இருக்கிறது, 3+ இருக்கிறது. ஆனா நீர்க்கரைசல்ல உறுதி என்று கேட்டா 2+ தான். அப்ப இதுல பாருங்க, அதான் நம்ம சில ஒரு கேள்வி கேட்டிருக்கிறோம், Mn 2+ 3+ அதான் நான் சொல்றேன். Mnக்கு 3+ இருக்கு, ஆனா நீர்க்கரைசல்ல உறுதி என்று சொல்றது 2+ தான். சரியா? ஆனா Mnக்கு 2+ இருக்கு, 3+ இருக்கு. அதே மாதிரி செப்புக்கும் சட்டனுக்கும் 2+ தான். அது சரி, செப்பு சட்டனுக்கு செப்புக்கு 1+ இருக்கு, ஆனா உறுதி இல்லை. ஆனா இது மூன்றும் சாத்தியம். வளிமண்டல ஆக்சிஜனாலேயே ஆக்சிடேற்றப்படும். அந்நியன்னு பாத்தீங்கன்னா I2- வரும். I- வளிமண்டல ஓட்டுவாலேயே I2 மாறலாம். சரியா? அந்நியனுக்கு அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. 2011 நான் இந்த 9வது கணிதம் செய்யும் போது டவுட் என்ன சொல்லி கொண்டிருக்கிறேன். இப்ப இந்த I-
ஆக்சிஜனாலேயே I2 மாறலாம். அதான் என்ன கட்டயங்களுக்கு இது சாத்தியம். சரி, அடுத்தது AgNO3 PbNO3 twice உடன் வீழ்படிவு தந்து சூடாக்கும் போது கருங்கணமாக மாறுகின்ற சேர்வை எது என்று கேட்கிறார். சூடாக்கும் போது கருப்பா மாறி கூட வெள்ளையா மாறி இருக்கணும். வடிவ பாருங்க வெளிய AgNO3 உடன் அல்லது PbNO3 உடன் வீழ்படிவை தந்தது. சரி, அப்படி தந்து போது கருப்பாக மாறுகிறது. அந்த சேர்வை மீது கருப்பா மாறுகிறது கேட்கிறார்களா? அப்ப சரி, AgNO3 உடன் சரியா PbNO3 உடனும் முதலில் ஒரு வீழ்படிவை தந்து, அதாவது அந்த முதல்ல வர வீழ்படிவு வெள்ளை வீழ்படிவு தான். அந்த வெள்ளை வீழ்படிவு வந்து சூடாக்கும் போது கருப்பா மாறலாம். Ag2S2O3 PbS2O3 அதுதான் இந்த சேர்வைகள். ஏனென்று கவனியுங்கள். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா PbS2O3 இவர் தான் வெள்ளை. ஏனென்ன கவனியுங்க. இப்ப Pb நைட்ரேட்டுக்கு வைப்பான், இவருக்கு நீங்க Na2S2O3 சேர்ப்பீங்க. அப்படி சேர்த்தா என்ன வந்திருக்கு? முதல் PbS2O3 வேறு. PbS2O3 வெள்ளை ஆனா உறுதியற்றது. சூடாக்கும் போது உடனடியாகவே பிரிவியடைந்து PbS ஆகவும் SO3 ஆகவும் மாறும். PbS தான் கருப்பு. அதனாலதான் கருப்பா மாறுதுன்னு சொல்றேன் சூடாக்கும் போது. சரியா? அதே போல AgNO3 இருந்தாலும் நீங்க Na2S2O3 சேர்த்தால் உங்களுக்கு Ag2S2O3 வரும். இவரும் உறுதி இல்லை வெப்பத்துக்கு. இவரும் உறுதி இல்லைன்னா வெப்பத்துக்கு பிரிஞ்சு Ag2SO3 வரும். Ag2SO கருப்பு தான். ஆகவே தான் இந்த கேள்வி சொல்றாங்க AgNO3 PbNO3 உடன் முதல் வீழ்படிவை தருதா? ரெண்டு பேருமே வெள்ளை வீழ்படிவு, சூடாக்கும் போது கருப்பா மாறிடுச்சு. ரைட். ஆகவே அதான் இருக்கிறது. அப்ப இதெல்லாம் பார்த்துக் கொள்ளுங்கள். இது என்னது? S2O3 2- உறுதிப்படுத்துவதற்கான சோதனை. S2O3 2- சோதனை. ஓகேயா? அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். S2O3 2- உறுதிப்படுத்துவதற்கான சோதனையாக இதை கொள்ள முடியும். சார் நாலாவது ஆன்சரை திருப்பி சொல்லுங்கன்னு சொல்றேன். எதில நாலாவது ஆன்சர்? நான் நினைக்கிறேன் 9வது கேள்வியில தான் இருக்கணும். 9வது கேள்வியா தான் இருக்க முடியும். அப்ப 9வது கேள்வியில வந்து பாத்தீங்களா இருந்தால் 9வது கேள்வி என்ன சொல்றேன்? நாலாவது அந்த அதி உயர் ஒட்சியேற்ற நிலைகள், அதாவது MnO- Cr2O7 2- Cr4 2- 1 அயன்கள் சிறந்த கார்பன் கரைதி. அது விட அவை சிறந்த ஒட்சியேற்ற கரைதியில் வரும். ஏன்? MnO- வந்து உங்களுக்கு Mn2+ போகலாம், Cr2O7 2- வந்து Cr3+ போகலாம், Cr4 2- வந்து Cr3+ போகலாம். சரியா? இவை தான் தாழ்த்தப்படும். இவை தான் தாழ்த்தப்பட்டா இன்னும் ஒரு ஒட்சியேற்றப்படும். உதாரணத்துக்கு இவை எல்லாருமே Fe2+ 3+ மாத்திரணும். அப்ப தாங்க தாழ்த்தப்பட்டு இன்னும் ஒரு ஒட்சியேற்று. இன்னும் ஒரு ஒட்சியேற்று பண்ணால் அது நாங்க சொல்லுவோம் ஒட்சியேற்றும் கருவி. ஒட்சியேற்றும் கருவின்னு சொல்லுவோம். அதை ஞாபகப்படுத்தி கொள்ளுங்க. ஆகவே இங்க தாழ்த்தும் கருவின்னு சொல்லியிருக்கு, அதனால பிழை. சரியா? தாழ்த்தும் கருவின்னு சொல்லியிருக்கு, அதனால பிழை. சரியா? 2011 9வது கேள்வி 4வது கேள்வி டவுட் கண்டதால திருப்பி சொல்றேன். ரைட். அதான் நீங்க வரணும். விளைவை அதை தாழ்த்தும் கருவி என்னுடைய பிழை. ஒட்சியேற்றும் கருவியா வரும். நிக்கல் 2+ சட்டன் 2+ ஒட்சியேற்றும் கருவியா இருக்கலாம். ஏனென்றா இவை தாழ்த்தப்படலாம் தானே. நிக்கலாகவும் சட்டனாகவும் நிக்கலாம் தான் தாழ்த்தப்படும் போது ஒட்சியேற்றும் கருவியா இருக்கலாம். ஆனா இவங்க தாக்கங்கள் எங்களுக்கு பெருசா தேவையில்லை. ஆனா ஒட்சியேற்றும் கருவியா இருக்கலாம். ஆனா ஒரு கூற்றுல ஒன்று பிழை மெத்தட் சரியா ஒட்டுமொத்தமா பிழைதான். முதலாவது பிழையா சொல்லிட்டாங்க. முதலாவது ஒட்சியேற்றும் கருவின்னு சொல்ல வேண்டியதுல தாழ்த்தும் கருவின்னு சொல்லிட்டாங்க. அவை பிழை. அவை 4வது பிழைதான்.